ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை ரவை போண்டா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 ml கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கிளாஸ் ரவை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சின்னதாக நறுக்குன சின்ன வெங்காயம் கலந்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. அந்த வெங்காயம் இதில் போட்டு கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக போச்சுன்னா எண்ணெய் நிறையா இழுக்கும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது நமக்கு அந்த போண்டா பதம் தெரியும் இல்லைங்களா, அந்த பஜ்ஜி மாவு பதம், போண்டா பதமெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். கொஞ்சோண்டு மாவு எடுத்து கொஞ்சம் உதுத்து பாருங்கள். நமக்கு நல்லா ஃப்ளோ ஆகணும். ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பதம் ஓகே. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா நமக்கு தேவையான சுவையான கோதுமை ரவை போண்டா தயாராகிருங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போண்டா போட்டு சுட்டு எடுக்கலாம். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம எப்போ கடலை மாவு வச்சு தான் போண்டாலாம் போடுவோம் இல்லைங்களா. இது கோதுமை மாவு வச்சு ரவை கலந்து இந்த மாதிரி போண்டா போடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செய்கிறேன். காஃபி கூட இந்த கோதுமை ரவை போண்டா சாப்பிட்றதுக்காக செய்கிறேங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். நம்ம போடும்போது கையிலேருந்து நல்லா ஃப்ளோ ஆகி அந்த எண்ணெயில் விழுகணுங்க. அதுதான் கரெக்டான பதம். இது நம்ம போடும்போது வெள்ளையாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகுங்க அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ரவை போட்டங்காட்டிக்கு நல்லா முறுக்குன்னு இருக்குங்க. சதன்னு இருக்காது. ஒரு மணி நேரம் வரைக்குமே அந்த கிறிஸ்பினஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம போடும்போது ஒயிட் கலராக இருந்துச்சு. இப்போ நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. ஆயிலும் கொஞ்சம் தான் இழுத்துருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரவை போட்டங்காட்டிக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.